வணக்கம். டிடிஎன் தமிழொலியின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழீழ தேசிய மாவீரர் நாள் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தாயகத்தில் வெளிப்படையாக பல இடங்களிலும் நினைவு கூர்வே. செந்தூரனின் தற்கொலை வடக்கு கிழக்கு மக்களின் விரக்தியையே காட்டுகிறது. ரா சம்பந்தன் தெரிவிப்பு. வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது இந்தியாவின் அதிநவீன அக்னி 1 ஏவுகணை. சவுதி அரேபியாவில் பல நூற்றுக்கணக்கானோருக்கு ஒரே நாளில் மரண தண்டனை நிறைவேற்ற திட்டம். மாலியின் ஐநா படைத்தளம் மீது இஸ்லாமிய தீவிரவாதிகள் தாக்குதல். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். தமிழர்களின் உரிமைக்காக அமைதியான வாழ்வை நோக்கி தாயகமண் மீட்பிற்காக களமாடி மடிந்த வீர மறவர்களான மாவீரர்களுக்கு தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் பல இடங்களிலும் பலராலும் வெளிப்படையாகவே சுடரேற்றி மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. தமிழர்களால் என்றுமே மறக்க முடியாத நேற்றைய மாவீரர் நாளில் யாழ் பல்கலையில் மாவீரர்களை நினைவுகூரும் பாடலும் ஒலிபரப்பப்பட்டே சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ் பல்கலைக்கழகம் நல்லூர் கந்தசுவாமி கோவில், முல்லைத்தீவு கடற்கரை, முல்லைத்தீவு துயிலுமில்லம், வவுனியா, கிளிநொச்சி, மன்னார், மட்டக்களப்பு உள்ளிட்ட பல இடங்களிலும் நேற்று பிற்பகல் 6:05 மணிக்கு ஈகை சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. யாழ் கோப்பாய் மாணவன் செந்தூரனின் தற்கொலை வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் மிகவும் விரக்தியில் உள்ளார்கள் என்ற செய்தியை தெளிவாக உணர்த்துவதாக யாழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். செந்தூரனின் பெற்றோருக்கும் உறவினர்கள் நண்பர்களுக்கும் தமிழ் மக்கள் சார்பில் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதாகவும் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த மாணவன் கவலைக்குரிய தீர்மானத்துக்கு சென்றிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்தும் இடம்பெறுவதை அனுமதிக்க முடியாது என்று கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் இவற்றை தடுப்பதற்கு அரசாங்கம் கூட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய அவர், பிரிக்கப்படாத இலங்கைக்குள் சமத்துவமாக தமிழ் மக்கள் வாழும் சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மக்கள் கடந்த காலத்தில் அடிப்படைவாத சக்திகளை நிராகரித்துள்ளனர் என்று குறிப்பிட்ட அவர், மஹிந்த அரசாங்கம் வடகிழக்கு மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டை கவனிக்காது சொந்த நிகழ்ச்சி நிரலில் இயங்கி வந்தது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கட்டியெழுப்புவதற்காக பிரித்தானிய அரசாங்கம் 6.6 மில்லியன் பவுண்ட்ஸ்களை வழங்கவுள்ளதாக உறுதியளித்துள்ளது. பொதுநலவாய நாடுகளின் உச்சி மாநாடு மோல்டாவில் நேற்று ஆரம்பமாகியது. இதில் கலந்து கொள்வதற்காக சென்றுள்ள அரசதிபர் மைத்திரிபால சிறிசேனவை பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரோன் நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது அவர் இந்த உறுதிமொழியை வழங்கியிருப்பதாக த இண்டிபெண்டன்ட் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதேபோன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்திருக்கும் மக்களுக்கும் இதனூடாக உதவி வழங்க முடியும் என்று பிரித்தானிய பிரதமர் தெரிவித்துள்ளார். வடமாகாண சபையின் சில உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு மீள பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக வடமாகாண சபையின் அவைத்தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மாகாண சபையினுடைய சில உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற போலீஸ் பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி கிழக்கு மாகாண சபையிலும் உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டு திரும்ப மீள வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் இருக்கிறது. ஆக இந்த விடயம் தொடர்பாக இப்பொழுது இன்றைய தினம் நான் பாதுகாப்பு செயலாளருக்கு மீண்டும் அந்த பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று கோரி கடிதம் அனுப்பியிருக்கிறேன். யாழ் மறைமாவட்ட புதிய ஆயராக ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகையின் திருநிலைப்படுத்துதல் சடங்கு இன்று 28ஆம் நாள் யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் காலை 8:30 மணிக்கு நடைபெற்றது. குறித்து திருநிலைப்படுத்தல் சடங்கிற்கு இலங்கையின் அனைத்து மாவட்டங்களினதும் ஆயர்கள், கர்தினால்மார்கள், குருக்கள், அருட்சகோதரிகள், அரசியல் பிரமுகர்கள், அனைத்து மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த பெருந்திரளான பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். இதேவேளை இவர் யாழ் மறை மாவட்டத்தின் 11வது ஆயர் என்பது குறிப்பிடத்தக்கது.
பொதுநலவாய அமைப்பின் செல்வாக்கானது உறுப்பு நாடுகளின் அரசியல் மற்றும் சமூக நடத்தைக்கு வழிகாட்டியாக உள்ளது என்று அரச அதிபர் மைத்ரிபால சிறிசேன பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாட்டில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இலங்கை கடந்த 2 வருடங்களாக இவ்வமைப்பின் தலைமை பதவியை வகித்ததுடன் இக்காலப்பகுதியில் தாம் மேற்கொண்ட பணிகளில் திருப்தி அடைவதாகவும் அரச அதிபர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மோல்டாவில் நேற்று ஆரம்பமான பொது நலவாய அரச தலைவர்கள் மாநாட்டில் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அரச அதிபர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் அங்கு மேலும் கூறும்போது, பொது நலவாய அமைப்பு 2 பில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் சனத்தொகையை கொண்ட ஒரு அமைப்பாகும். இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் அபிவிருத்தி அடைந்து வருகின்ற மற்றும் அபிவிருத்தி குறைந்த உறுப்பு நாடுகளைச் சேர்ந்தவர்களாவர். இவர்கள் வாழ்க்கை தரங்களை மேம்படுத்துவது எமது குறுங்கால, இடைக்கால மற்றும் நீண்டகால இலக்காகும். இலங்கை பொதுநலவாய அமைப்பின் ஒரு ஸ்தாபக உறுப்பு நாடு என்பதோடு கடந்த சில வருடங்களாக இவ்வமைப்பின் வளர்ச்சியை வரவேற்கின்றோம். இவ்வமைப்பின் செல்வாக்கு எமது எல்லா உறுப்பு நாடுகளினதும் அரசியல் மற்றும் சமூக நடத்தைக்கு வழிகாட்டுவதற்கு பெரிதும் உதவியுள்ளது. வெளிச்செல்லும் தலைவர் என்ற வகையில் கடந்த 2 வருடகால பகுதியில் நாம் மேற்கொண்டுள்ள பணிகளை பின்னோக்கி பார்க்கின்ற போது நாம் திருப்தி அடைகின்றோம். நாம் இப்பதவியில் இருக்கின்ற போது எனக்கு வழங்கிய ஒத்துழைப்பு மற்றும் உதவிக்காக எல்லா பொதுநலவாய அரச தலைவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார். அரச சேவையாளர்களுக்கான 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பினை அவர்களின் அடிப்படை சம்பளத்துடன் சேர்த்து கொடுப்பது தொடர்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த கலந்துரையாடல் அமைச்சர் ராஜித சேனாரட்னவிற்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் இடம்பெற்றுள்ளது. தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிக்கு அமைய இந்த அரச சேவையாளர்களின் வேதனத்தினை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயம் தொடர்பில் நிதி அமைச்சருடன் கலந்துரையாட உள்ளதாகவும் பிரதம அமைச்சர் ராஜித சேனாரட்னவிற்கு தெரிவித்துள்ளார். வடமாகாண சபையின் 2016ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் முன்னோட்டம் இன்று சபை அமர்வின் போது முதலமைச்சர் CB விக்னேஸ்வரனால் முன்மொழியப்பட்டது. மத்திய அரசாங்கத்தினால் வடமாகாண சபைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள மொத்த நிதியின் அடிப்படையில் 2016ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் முன்னோட்டம் முதலமைச்சரினால் முன்மொழியப்பட்டுள்ளது. சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இன்றைய தினத்திலே வேறு உறுப்பினர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணைகள் உள்ளடக்கப்படவில்லை. அது பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும். 25/1 அமைய குறித்த நிதியாண்டு ஆரம்பமாவதற்கு ஆக குறைந்தது 1 மாதத்துக்கு முன்னர் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெறப்படுதல் வேண்டும். இதன் அடிப்படையில் இச்சபை முன் 2016ஆம் ஆண்டுக்கான நிதிக்கூட்டை சமர்ப்பிக்கின்றேன். 2016ஆம் நிதியாண்டுக்கு நமது மாகாண சபை செலவீனங்களுக்காக நிதி ஆணைக்குழுவினால் தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்துக்கு சிபாரிசு செய்யப்பட்ட ஒதுக்கீட்டு தொகைகள் பின்வருமாறு: 1. மீண்டு வரும் செலவீனங்களுக்காக ரூபாய் 18,404.23 மில்லியன் ரூபாய்கள். 2. உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மாற்றுவதற்கான முத்திரை தீர்வை கட்டணமாக ரூபாய் 10 மில்லியன் ரூபாய்களும், நீதிமன்ற தண்டப்பணமாக ரூபாய் 0.3 மில்லியன் ரூபாய்களும். 3. மூலதன செலவினங்களுக்காக ரூபாய் 4,665.65 மில்லியன். இதில் பிரமாண அடிப்படையிலான கொடை CBG ரூபாய் 475 மில்லியனும், மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி கொடை PSDG ரூபாய் 3,199.30 மில்லியனும், ஜப்பானின் அகிசுகி மற்றும் சவாகிரி என்ற 2 கடற்படை கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்திற்கு வந்துள்ளன. நல்லெண்ண பயணத்தை மேற்கொண்டு இந்த கப்பல்கள் நேற்று இலங்கை வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து எதிர்வரும் 30ஆம் நாள் புறப்படும் முன்னர் இந்த கப்பல்களின் தலைவர்கள் இலங்கையில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவின் ராணுவ தளபதி தல்பீர் சிங் நாளை இலங்கைக்கான பயணம் ஒன்றினை மேற்கொள்ளவுள்ளதாக ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த பத்திரிகை வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய ராணுவ தளபதியின் இலங்கை பயணத்துடன் இணைந்ததாக இலங்கை ராணுவத்தினருக்கு நவீன ஆயுதங்களை வழங்கும் செயற்பாட்டிற்கு இந்திய மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் கடுமையான உள்நாட்டுப் போர் நிலவிய நெருக்கடியான காலகட்டத்திலும் கூட இந்திய அரசு நவீன ஆயுதங்களை இலங்கைக்கு வழங்கவில்லை. அன்றைய காங்கிரஸ் அரசிடம் இது தொடர்பாக இலங்கை முன்வைத்த அனைத்து வேண்டுகோள்களும் பலனற்று போயிருந்தன. இந்நிலையில் பாகிஸ்தான் சீனாவுக்கு போட்டியாக இனிவரும் காலங்களில் இந்தியாவும் நவீன ஆயுதங்களை இலங்கைக்கு வழங்க தீர்மானித்துள்ளது. இலங்கை இந்திய நட்புறவை வலுப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு இந்த ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதற்கிடையே இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள இந்திய ராணுவ தளபதி இந்திய அமைதிப்படையில் பணியாற்றிய ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது இலங்கை விஜயத்தின் போது இலங்கையில் உயிரிழந்த இந்திய அமைதிப்படை வீரர்களின் நினைவு தொகுதியிலும் அவர் மலரஞ்சலி செய்யவுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்படும் பெண்களில் பெரும்பாலானவர்கள் 16 வயதிற்கும் குறைந்த பாடசாலை செல்லும் வயதிலுள்ள சிறுமிகள் என ஐக்கிய நாடுகளின் சனத்தொகை நிதியம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் பெண் பிள்ளைகளில் 6.5% 19 வயதை பூர்த்தி செய்யும் முன்னரே கர்ப்பமாவது அல்லது பிள்ளையை பெற்றெடுப்பதாக நிதியம் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இந்த நிலைமை அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ள ஐக்கிய நாடுகளின் சனத்தொகை நிதியம், ஆண் பெண் பாலினம் குறித்தும் பாலியல் கல்வி தொடர்பாக ஆண் பெண் சிறார்களுக்கு மாத்திரமல்லாது வயது வந்தவர்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் என கூறியுள்ளது. அதிகரித்து வரும் இந்த நிலையை கட்டுப்படுத்துவதற்கு இது முக்கியமானது எனவும் நிதியம் குறிப்பிட்டுள்ளது. தொடர்வது இந்திய செய்திகள். தமிழகம், புதுச்சேரி கடலோர பகுதிகள் சிலவற்றில் அடுத்த 48 மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய அதிகாரி ஸ்டெல்லா இன்று கூறும்போது, தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த மேலடுக்கு சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலில் தற்போது நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்திற்கு தமிழகம், புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும். கடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கடந்த 2 வாரங்களாக கனமழை நீடித்த நிலையில் சில நாட்களாக ஒரு சில பகுதிகளில் மட்டும் மழை பெய்தது. இதனால் இயல்பு வாழ்க்கை திரும்பி வருவது குறிப்பிடத்தக்கது. அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லும் வல்லமை படைத்த இந்தியாவின் அதிநவீன அக்னி 1 ஏவுகணை நேற்று வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. ஒடிசா மாநிலம் அப்துல் கலாம் தீவில் உள்ள ஒருங்கிணைக்கப்பட்ட ஏவுகணை பரிசோதனை மையத்தில் இருந்து நேற்று இந்த சோதனை வெற்றிகரமாக நடாத்தப்பட்டது. நிலத்தில் இருந்து நிலத்தில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஏவுகணை 700 கிலோமீட்டர் அப்பால் உள்ள இலக்குகளையும் தாக்கும் வல்லமை படைத்தது. வழக்கமான பயிற்சிக்காக இந்த சோதனை நடத்தப்பட்டதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது உருவாக்கப்பட்டுள்ள அக்னி 1 ஏவுகணை 12 டன் எடை கொண்டது. அணு ஆயுதங்கள் உட்பட 1000 கிலோ எடை கொண்ட எந்த ஒரு ராணுவ தளவாடங்களையும் எளிதாக சுமந்து செல்லும். வினாடிக்கு 2.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு சீறி பாயும் அளவுக்கு அதன் வேகம் தற்போது மேம்படுத்தப்பட்டுள்ளது. இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிப்பதற்காக அதிநவீன நேவிகேஷன் சிஸ்டம் என்கின்ற வழித்தட முறை அதில் பொருத்தப்பட்டுள்ளது. அக்னி ஏவுகணை முதலாக கடந்த 2002 ஜனவரி 25ஆம் நாள் சோதித்து பார்க்கப்பட்டது. கடைசியாக கடந்த 2014 செப்டம்பரில் நடத்தப்பட்ட சோதனையும் வெற்றிகரமாக முடிந்தது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. மும்பையில் தன் வகுப்பு மாணவியை கூட்டு பலாத்காரம் செய்து அந்த கட்சியை வீடியோ எடுத்து மாணவியை மிரட்டி வந்த பள்ளி மாணவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 21ஆம் நாள் இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவி காவல்துறையில் கூறும்போது, கடந்த 21ஆம் நாள் தான் தன்னுடன் பயிலும் மாணவரின் வீட்டிற்கு பாடத்தில் உள்ள சந்தேகங்களை தீர்ப்பதற்காக கூறியிருந்ததால் அங்கு சென்றதாகவும், தான் அங்கு சென்றபோது அவருடன் மேலும் 3 பேர் இருந்தனர் என்றும் 4 பேரும் சேர்ந்து தன்னை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EBKS இளங்கோவனை பதவி நீக்கம் செய்ய கோரி காங்கிரஸ் தலைவர் சோனியாவிற்கு அக்கட்சி MLA விஜயதாரணி கடிதம் ஒன்றினை எழுதியுள்ளார்.
காங்கிரஸ் தலைமை அலுவலகம் சத்யமூர்த்தி பவனுக்கு நேற்று வந்த எம்எல்ஏ விஜயதாரணி மாநில தலைவர் இளங்கோவனை சந்தித்தார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பிறந்த நாளையொட்டி கட்சி அலுவலகத்தில் தான் வைத்த பதாகையை சிலர் அகற்றிவிட்டதாக இளங்கோவனிடம் புகார் கூறினார். மேலும் அந்த பதாகையை அலுவலகத்தில் உள்ள கழிவறையில் வீசப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தன்னை இழிவுபடுத்தும் இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் மீது கட்சித் தலைவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளார். ஆனால் அதற்கு இளங்கோவன் மறுப்பு தெரிவித்துவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த விஜயதாரணி உள்ளிருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டார். இளங்கோவனுக்கும் விஜயதாரணிக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதத்தின் போது இளங்கோவன் தன்னை தரக்குறைவான வார்த்தைகளால் விமர்சித்ததாக விஜயதாரணி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு கடிதம் எழுதியுள்ளார். பெண் என்று கூட பாராமல் தரக்குறைவான வார்த்தைகளால் தன்னை விமர்சித்த EVKS இளங்கோவனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் கோரியுள்ளார். அவரது கோபத்தால் கட்சிக்கு தேர்தலில் பின்னடைவு ஏற்படக்கூடும் எனவும் அவர் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில அமைப்பு பொதுச் செயலாளராக கேசவ விநாயகம் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளாக அப்பதவியில் இருந்த மோகன்ராஜுலு மாநில பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை அக்கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா நேற்று வெளியிட்டுள்ளார். பாஜகவில் அதிகாரமிக்க மாநில மையக்குழுவும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழக பாஜகவில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. மிதிவண்டியை இயக்குவதன் மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்கான வழியை இந்திய அமெரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த கோடீஸ்வரர் மனோஜ் பார்கவா கண்டுபிடித்துள்ளார். இது தொடர்பாக மனோஜ் பார்கவா கூறுகையில், மிதிவண்டியின் மிதியை மிதித்து இயக்குவதன் மூலம் சக்கரம் ஜெனரேட்டராக மாறி மின்சாரம் உற்பத்தி செய்யும் என்றும் இந்த மிதிவண்டி இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் உற்பத்தி செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த மிதிவண்டியை பயன்படுத்துவதன் மூலம் உடலில் எரிக்கப்படும் சக்தியின் அளவு கணக்கிட முடியும். இந்த மிதிவண்டியால் உலகம் முழுவதும் 1.3 பில்லியன் மக்கள் பயன்பெறுவார்கள் என கூறியுள்ளார். தொடர்வது உலக செய்திகள். ஆப்பிரிக்க நாடான மாலியின் வடக்கில் உள்ள ஐநா படைத்தளம் ஒன்றின் மீது இஸ்லாமிய தீவிரவாதிகள் நடாத்திய தாக்குதலில் கினியைச் சேர்ந்த 2 ஐநா அமைதிப்படையினர் உட்பட 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலில் 14 பேர் காயமடைந்துள்ளனர். பாலைவன குடியிருப்பான கிடாலில் உள்ள அந்த ஐநா தளத்தில் 4 அல்லது 5 ராக்கெட் குண்டுகள் விழுந்து வெடித்ததாக ஐநா பேச்சாளர் முன்னாள் பிரெஞ்சு காலனித்துவ நாடான மாலியில் பல்வேறு இஸ்லாமிய ஊடுருவியுள்ள நிலையில் அந்நாட்டில் ஸ்திரத்தன்மை கொண்டு வருவதற்கு பிரெஞ்சு மற்றும் ஐநாவின் படைகள் போராடி வருகின்றன. 8 நாட்களுக்கு முன்னர் துப்பாக்கி ஏந்திய தீவிரவாதிகள் தலைநகரான பாமாகோவில் உள்ள ஒரு விடுதியொன்றில் தாக்குதல் நடத்தியதில் 19 பேர் கொல்லப்பட்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியா பல நூற்றுக்கணக்கானோருக்கு ஒரே நாளில் மரண தண்டனை நிறைவேற்ற திட்டமிடுவதாக வரும் செய்திகள் குறித்து அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு அச்சம் தெரிவித்துள்ளது. 55 பேர் பயங்கரவாத குற்றங்களுக்காக மரண தண்டனையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் என்று ஒகாஸ் என்ற பத்திரிகை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதில் அரசுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்ட சியா முஸ்லிம் பிரிவினரும் அடங்குவர் என்று கருதப்படுகிறது. இந்த ஆண்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட எண்ணிக்கையில் காணப்பட்ட அதிகரிப்பை வைத்து பார்க்கும்போது இந்த செய்திகள் உண்மையாக இருக்கக்கூடும் என்று கருதாமல் இருக்க முடியவில்லை என்று ஆம்னெஸ்டி தெரிவித்துள்ளது. அண்டார்டிக் பகுதியில் திமிங்கில வேட்டையை மீண்டும் தொடங்க ஜப்பான் முடிவு செய்துள்ளது. மிர்க் வகை திமிங்கிலம் அழிவின் விளிம்பில் உள்ளன. சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் மீறி திமிங்கில வேட்டையை ஜப்பான் முன்னெடுத்துள்ளது. இந்த வேட்டையை ஜப்பான் நிறுத்தி வைத்திருந்தாலும் நாட்டின் மீன் துறை அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தின் இறுதி பகுதியில் கட்டுப்படுத்தப்பட்ட வகையில் இந்த வேட்டை முன்னெடுக்கப்படும் என அறிவித்துள்ளது. புதிய திட்டத்தின்படி ஆண்டொன்றுக்கு பிடிக்கப்படும் மீன் வகை திமிங்கலத்தின் எண்ணிக்கை 3 பங்கு குறைக்கப்பட்டு 300க்கும் சற்றே அதிகமானவை மட்டுமே வேட்டையாடப்படும் என ஜப்பான் உடனடியாக அண்டார்டிக் பகுதியில் திமிங்கல வேட்டையை நிறுத்த வேண்டும் என்றும் சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அறிவியல் ஆராய்ச்சிக்கு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு திமிங்கில வேட்டை தேவை என ஜப்பான் கூறியதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என நீதிமன்றம் தனது தரப்பில் தெரிவித்திருந்தது. அமெரிக்காவின் கொலராடோ ஸ்பிரிங்ஸ் நகரில் துப்பாக்கிதாரி ஒருவர் 3 பேரை சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கான காரணம் குறித்து தாங்கள் இன்னும் விசாரித்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நகரில் உள்ள குடும்ப கட்டுப்பாட்டு மையம் ஒன்றில் இத்துப்பாக்கிச் சூடுகள் நடைபெற்றன. அச்சம்பவத்தில் 2 பொதுமக்களும் காவல்துறை அதிகாரி ஒருவரும் அந்த துப்பாக்கிதாரியால் கொல்லப்பட்டனர். பின்னர் காவல்துறையினருடன் பல மணி நேரங்கள் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டுகளுக்கு பின்னர் அந்த நபர் சரணடைந்தார். அந்த நபர் 59 வயதான ராபர்ட் லீவிஸ் டியர் என்றும் அவர் வடக்கு கரோலினாவை பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அமெரிக்க ஊடகங்கள் கூறுகின்றன. தொடர்வது செய்திகளின் பிழிவு. தமிழீழ தேசிய மாவீரர் நாள் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தாயகத்தில் வெளிப்படையாக பல இடங்களிலும் நினைவு கூர்வே. செந்தூரனின் தற்கொலை வடக்கு கிழக்கு மக்களின் விரக்தியையே காட்டுகிறது. ரா சம்பந்தன் தெரிவிப்ப. வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது இந்தியாவின் அதிநவீன அக்கினி 1 ஏவுகணை. சவுதி அரேபியாவில் பல நூற்றுக்கணக்கானோருக்கு ஒரே நாளில் மரண தண்டனை நிறைவேற்ற திட்டம். மாலையின் ஐநா படைத்தளம் மீது இஸ்லாமிய தீவிரவாதிகள் தாக்குதல். இத்துடன் டிடிஎன் தமிழொலியின் இரவு நேர செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.